மனசார அந்த குடும்பத்தை நம்ம ஆசீர்வதிக்கணும். எல்லா கிருபையும் கர்த்தர் அவருக்கு கொடுக்கணும். அவர் இயேசுவா வாழணும். அவருக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் சரித்திரம் சொல்லுது, மிஷனரிமாரின் பிள்ளைகள் தலை சிறந்த தீர்க்கதரிசிகளா வாழ்றாங்க. மிஷனரிமாரின் சந்ததி சிறந்த அறிஞர்கள், சிறந்த கலைஞர்கள், சிறப்பான மனிதர்கள். மிஷனரிமார்களுடைய சந்ததி. அந்த குழந்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எனக்கு அருமையான என் நண்பர்களே, நம்ம யோபித்து நம்ம கண்களை மூடி ஆன்மீக கண்களால் பிதாவின் சமூகத்தை நோக்கி பார்க்கும். பிதா பக்கத்துல இயேசு உட்கார்ந்து இருக்கிறார், வலது பார்சத்திலே உட்கார்ந்து இருக்காரு. ரட்சிக்கப்பட்ட இந்த நவநீதன் அப்பாவுக்கு பக்கத்தில் நானும் உட்கார்ந்து இருக்கேன். என்னுடைய ஒரிஜினல் அங்க இருக்கு. இந்த பாக்கியத்தை, இந்த சத்தியத்தை சொல்லும் சக்தி அவருக்கு வேணும். வாழ்வது நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். அப்படியே நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுப்பா இங்க வந்திருக்காங்க, இங்க இருக்காங்க, நமக்குள் அசைவாடுறாங்க. சுத்தி நிற்கிறான். ஆனா இயேசுப்பா நம்ம எல்லாருடைய சரீரத்திலே வாழ்றார். தேவாலயம் என்று நம்மை சொன்னார். தேவாலயங்கள் இயேசு நமக்குள்ள வாழ்றார். நமக்குள்ள இருந்து அவர் ஜெபிக்கணும். எல்லாரும் ஜெபிப்போமா? கொஞ்ச நேரம் அருமையான அந்த சகோதரனுக்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவர் குடும்பமா நமக்கு முன்னால முழங்காலிட்டால் நம்ம எல்லாரும் யோபித்து அருமையான பரிசுத்தவான் அப்போஸ்தலர், இன்றைய அப்போஸ்தலர், அருமை பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். எல்லாருமே வாய் திறந்து கொஞ்சம் ஜெபிப்போம். இயேசுப்பா எங்க மத்தியில உலாவுகிறீரப்பா, எங்களுக்குள் நீர் வாழ்கிறீரப்பா. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா. சிலுவை மரணத்துல உங்க கைகள் ஆணி துளைக்கப்பட்டது, உங்க கால்கள் ஆணி துளைக்கப்பட்டது, சூக்கடிகள். அவர் நமக்கு முன்னால வந்திருக்கார். நம்ம எல்லாரையும் மீட்பதற்கு, இந்த உலகத்தை மீட்பதற்கு தெய்வம் 3 ஆணியில தொங்குறார். அருமையான சகோதரனையும் சகோதரி பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கத்தக்கதாக கொஞ்சம் வாய் திறந்து எல்லாம் ஜெபம் பண்ணுமா? வாய் திறந்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே உம்முடைய கரங்களை அவர் மேல் வையும். உம்முடைய அன்பின் செட்டைகள் அவர்களை அரவணைக்கட்டும். உம்முடைய ரத்தம் அவரை சூழ்ந்து கொள்ளட்டும். வேதம் சொல்லுதே அவர் பலவான் பலவான். உம்முடைய பலன் அவர் மேல இருக்கு. அவர் பலவான், உலகத்தை ஜெயித்தவர். 1 யோவான் 5:5 அவரை பற்றி சொல்லியிருக்க, அவர் உலகத்தை ஜெயித்தவர், உலகத்தை ஜெயித்த பலவான். அவரை ஆசீர்வதியும். தீமையை அழிக்கணும். அவருக்குள் வாழும் நீங்க தீமையை அழிக்கணும்ப்பா.
பரிசுத்தத்தில் பரிசுத்தமாக மாறட்டும். அவர் போகும் திசையெல்லாம் எழுப்புதல் தீ பற்றி எரியட்டும். எழுப்புதல் தீ பற்றி எரியட்டும். வடநாடுகளிலே லட்சக்கணக்கான கிராமங்களில் இயேசு என்ற வார்த்தை தெரியாதே அப்பா. இவருக்கு உங்களுடைய கிருபையை கொடும், உங்களுடைய வல்லமையை கொடும். உங்களுடைய கிருபையை சூழ்ந்து கொள்ளட்டும், இந்த குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளட்டும். அவர் மூலம் திரளான ஊழியக்காரர்கள் அப்போஸ்தலர்கள் பெருகட்டும். இந்த அடியானை ஆசீர்வதியும், தீமைக்கும் பாவத்துக்கும் அவரை விலக்கி காத்துக்கொள்ளும். கண் மணி போல் உன்னை காப்பேன் என்று சொன்னீரே, கண் மணியாக வைத்துக் கொள்ளும். தினமும் அவர் உம்மை உபதேசிக்கும் போது, உம்மை எடுத்து செல்லும் போது அவர் அல்ல நீங்க பேசணும். உங்க வல்லமை நிரம்பி வழியணும். அவருடைய பிள்ளைகள் ஞானிகளா வளரணும். கூடி வந்திருக்கிற எங்களுக்கு இந்த கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதி, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆபிரகாமுக்கு சொன்னீரே, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அந்த ஆசீர்வாதம் அருமையான ஊழியருடைய குடும்பத்தை நிரப்பட்டும். நாம் எல்லாரும் ஆவிக்குள்ளாகி தேவனுக்குள்ளாகி வாழ்வது நான் அல்ல, நீங்க எங்களுக்குள்ள வாழ்றீங்க. இந்த குடும்பத்தை ஆசீர்வதியப்பா. இங்க வந்திருக்கிற அருமை மக்கள் உங்களை சொல்லாமல் வாழக்கூடாதப்பா. உங்க வாய் உங்க சாட்சியை சொல்லணும், உங்களுடைய லட்சியத்தை சொல்லணும். இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் வாய் மூடி வாழக்கூடாது. உலகம் நம்மை எப்படி பேசினாலும் சரி, அவரை சொல்லாம நம்ம வாழக்கூடாது. ஏசப்பாவை சொல்லணும், ஏசப்பாவை சொல்லணும். இந்த பிரதிக்கினையை நம்ம ஆண்டுகிட்ட சொல்லுவோமா? உங்களை சொல்லுவேன்ப்பா, நான் உங்க இரத்தத்தை சொல்லுவேன். அகில லோகத்தை சுமந்தவர், பலியானவர், உங்களை சொல்லுவேன்ப்பா. வாய் மூடி வாழ மாட்டேன். இந்த சகோதரனுடைய குடும்பத்தையும் உங்ககிட்ட சொல்லுவேன். ஆண்டவரே, எழுப்புதல் அக்கினி இங்கே பற்றி எரியட்டும். இந்த மாடியில பற்றட்டும். ஒரு தரத்துல நாங்க காணும் மக்களுக்கெல்லாம் சொல்லணும்ப்பா. நாங்க சொல்லலன்னா நாங்க துரோகிகள். உங்க அன்பை நாங்க சொல்லாம ஓய்மூடி வாழக்கூடாதப்பா. கூடி வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். என் நாடு ஆசீர்வதிக்கப்படணும். இந்த நாடு ஆசீர்வதிக்கப்படணும். இந்த நாட்டின் 145 கோடி மக்களும் பரலோக அன்பு பெறணும்ப்பா. உங்க ராஜ்யம் வரணும்ப்பா. எங்க காலத்தை வீணடிச்சிடக்கூடாதப்பா. நாங்க சொல்ல எங்களை பலப்படுத்தும். உங்களுடைய அபிஷேகம் அதை செய்யட்டும். அருமையாக கூடி வந்திருக்கிற இந்த ஐக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் ஊழியக்காரர்கள், சத்தியத்தை சொல்லியவர்கள், நாங்க ரட்சிக்கப்பட்ட அன்றே பரலோகத்துல உங்க பல்லது தேசத்தில் எங்களை உட்கார வச்சுட்டீங்கப்பா. நாங்க அங்கே உயிரோடு இருக்கோம்ப்பா. அருமை. இந்த ஐக்கியத்தை ஆசீர்வதியும். வெறும் பணத்துக்காக நாங்க வாழக்கூடாது. மனுஷனாக நாங்க வாழக்கூடாதப்பா. தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்துட்டீரு. தேவனுடைய பிள்ளை, அந்த அதிகாரத்தோட இந்த உலகம் முழுதும் நாங்க போனோம்ப்பா. உண்மை அறிவிக்கணும். இந்த அருமை ஐக்கியத்தை ஆசீர்வதியும். ஏராளமான ஊழியர்கள் புறப்பட்டுவாப்பா. ஊழியர்கள் புறப்படட்டோம்ப்பா.
இந்த ஃபெல்லோஷிப்பை நீர் ஆசீர்வதியும் இயேசுவே. உம்முடைய கரங்களை எங்க எல்லார் மேலும் வைங்கப்பா. அந்த சகோதரன், அவருடைய மனைவி, பிள்ளைகள் மேல பரிசுத்த ஆவியாயிருக்கிற இயேசுவே, உங்க கரங்களை அவர் மேல் வையும். அவரை ஆசீர்வதியும். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டோம். இங்க வந்திருக்கிற பாஸ்டர்ஸ், ஊழியர்களை எல்லாம் நீங்க தொட்டு ஆசீர்வதிக்கணும். நாங்க சந்தித்தது போதாதப்பா, நாங்க இன்னும் ரெட்டிப்பாவும் 3 மடங்கு 4 மடங்கு அதிகமா உங்களுக்கு வேலை செய்யணும்ப்பா. உங்களுக்கு நாங்க வேலை செய்யணும். கோடிக்கணக்கான மக்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு நாங்க உழைக்கணும். உங்களுடைய அபிஷேகமே எங்களை நடத்தட்டும். கரம் பிடித்து நடத்துகிறேன். இந்த குடும்பத்தை நடத்தும். நீண்ட ஆயுளை கொடும், வாக்கு வன்மையை கொடும், சத்திய வசனத்தை தாராளமா சொல்லணும்ப்பா. பட்டயம், அந்த பட்டயத்தை இங்க வந்திருக்கிற எல்லார் கையிலையும் கொடும். வேத வசனம் என்ற பட்டயம் உங்களுடைய அடியான் கையில கொடும், அவருடைய மனைவி கையில கொடும், பிள்ளைகள் கையில கொடும். விசுவாசம் என்னும் கேடயம், வேத வசனம் என்ற பட்டயம், ஒரு போர் வீரராக இந்த குடும்பத்தை நீர் கட்டி காக்கணும். உங்களுடைய பலனை கொடுக்கணும். வாழ்நாளெல்லாம் நாங்க அவங்களுக்காக ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யணும். கூடி வந்திருக்கிற நாங்க அனைவருமே உங்க பிள்ளைங்கப்பா, தேவனுடைய பிள்ளை.